வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே மீன் நம்ம சாப்பிட்ருப்போம் அப்படி தானே. பொரித்து சாப்பிட்ருப்போம், குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம், இந்த வறுத்துலாம் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நான் அழகான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் கொஞ்சம் மீன் எடுத்துருக்கேன். இதை எங்கள் ஊரில் வங்கடா மீனுன்னு சொல்லுவாங்க. முழு மீனை வீடு எடுக்க மறந்துட்டேன், சாரி. அதை தோலெல்லாம் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு, மிளகு, பெப்பர் இருந்தால் கொஞ்சம் அதையும் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் விரவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா பொரிக்க போகிறோம். பொரித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு தாளிக்கணும், எண்ணெய் விடணும். கடுகு, சோம்பு, அதுக்கப்புறமா வரமிளகு, கடுகெல்லாம் கறிவேப்பிலை போட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா ஆனியன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேவைக்கேற்ப போட முடியாது, உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கக்கூடிய மீனை அதில் போட்டு சும்மா கிளறி விடக்கூடாது. அப்படி கிளறி விட்டிங்கன்னா மீன் அப்படின்னா மீன் பிஞ்சு வந்துடும். அதனால் மெதுவாக இந்த எப்பவும் கிளறி விடாமல் திருப்பி விடாமல் எப்போயாவது ஒருக்கா திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் தேவைக்கேற்ப மிளகுத்தூள், உங்கள் காரத்துக்கேற்ப மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நாரங்காய் எடுத்துருக்கேன். நாரங்காயை சின்னதாக கட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த நாரங்காயோட டேஸ்ட்டும் மீனோட டேஸ்ட்டும் சேர்ந்து வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.